அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு அற்புதமான தலைப்பு. அது என்னன்னா, ஆழ்ந்த நித்திரையில் என்ன நடக்கிறது என்று ஒரு தலைப்பை வைத்திருக்கின்றோம். ஸோ அந்த தலைப்பிற்கு ரொம்ப டீட்டெயிலா ஒரு ஒட்டுமொத்த ஆன்மீக தத்துவத்தையே இங்கே ஆழ்ந்த நித்திரையில் என்ன நடக்கின்றது என்ற ஒன்றை புரிந்து கொள்வதன் வாயிலாகவே ஒட்டுமொத்த பிரம்ம ரகசியத்தையே நாமால் உணர முடியும் அப்படிங்கிறது தான் விந்தை. ஆதலால் இந்த கேள்வி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் வேதங்கள்ல நிறைய இடங்கள்ல பிரம்மானுபவத்திற்கு எக்ஸாம்பிள்ல காட்டணும் அப்படின்னு சொன்னா ஆழ்ந்த நித்திரையைத்தான் காட்ட வேண்டியதா இருக்கிறது. ஸோ அந்த அளவிற்கு அது மிகவும் முக்கியம் வாய்ந்ததாக இருக்கின்றது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுப்போம். ஸோ அதை இன்னும் டெப்தா நம்ம அனலைஸ் பண்ணும்போது என்ன தெரியுது அப்படின்னா, இந்த கேள்விக்கு நம்ம கண்ணன்ட்ட கேட்டா அந்த கண்ணன் என்ன அழகா பதில் சொல்றான், அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு அலசுறோம். கண்ணன் என்ன பதில் சொல்றான்? மனதின் இயக்கத்திற்கு நீ அப்போது ஓய்வளிக்கின்றாய், அதன் விளைவாக உலகம் அப்போது மறைந்து விடுகிறது. ஆனால் அப்போதும் கூட நீ உன்னுடைய அசல் உணர்வில் இருக்கின்றாய் என்ற ஒரு விஷயத்த சொல்றோம். இந்த ஒரு சின்ன விஷயத்துக்குள்ள எவ்வளவு பெரிய விஷயங்கள் அடங்கியிருக்கு அப்படிங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கணும். நீ உன் மனதின் இயக்கத்திற்கு ஓய்வளிக்கின்றாய் என்று ஒரு பதில் வருகிறது. சரியா? அப்போ எது சொல்லிட்டு இருக்கு? ஆத்மா. ஆத்மானா என்ன? நான் தான். அதெல்லாம் ரொம்ப இருக்கட்டும். இப்போதைக்கு இந்த கண்ணன் சொல்றதாவே நம்ம பார்த்துப்போம். குரு கிட்ட கேட்டா குரு என்ன பதில் சொல்றாரு அப்படிங்கிறதாவே நீங்க வச்சு பாருங்க. மனதின் இயக்கத்திற்கு ஓய்வளிக்கின்றாய் அப்படின்னு எப்ப சொல்றாரோ அப்பவே மனம் நீ அல்ல, மனம் ஒரு கருவி, மனதை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கிற அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆழ்ந்த உறக்கத்துல என்ன நடக்குது? உன் மனசை நீ சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கிற அப்படிங்கிறது நடக்குது. அப்படின்னு சொல்ல மொமெண்ட்லயே நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, சுவிட்ச் ஆஃப் பண்றவன் தான் நான்னு புரியுது. அப்ப சுவிட்ச் ஆஃப் பண்ணப்படுவது கருவின்னு புரியுது. இப்போ ஒரு கம்ப்யூட்டர்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது ஒரு கருவி. அப்ப அந்த கருவிய நான் சுவிட்ச் ஆஃப் பண்றேன். அப்ப என்ன ஆகுங்க? அந்த கம்ப்யூட்டர்ல ஸ்கிரீன்ல அந்த உலகமே தெரிஞ்சிட்டு இருக்கு. இந்த உலகத்துல எல்லா விஷயத்தையும் நீங்க கம்ப்யூட்டர்ல பார்க்கலாம் இல்லையா? அப்ப இந்த கம்ப்யூட்டர் என்பதை கருவியாகவும் பாருங்கள். அந்த கருவியின் விளைவாக அங்கே உலகம் தென்படுவதையும் பாருங்கள். கம்ப்யூட்டர் என்ற அந்த கருவி என்னவாகிறது? உலகமாக விரிகிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். சரியா? இங்க அவர் என்ன சொல்லியிருக்காரு? உன் மனசை சுவிட்ச் ஆஃப் பண்ற அப்படிங்கிறாரு. கம்ப்யூட்டரை ஷட் டவுன் பண்ற அப்படிங்கிறாரு. அப்ப நம்ம எந்த விஷயம் புரியுது அப்படின்னா, நான் அடுத்த வரையும் சேர்ந்து படிக்கிறேன். கம்ப்யூட்டரை ஷட் டவுன் பண்ண மொமெண்ட்ல விளைவாக உலகம் மறைந்து விடுகிறது அப்படின்னாரு. கம்ப்யூட்டர் எப்படி சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டும் போது ஆட்டோமேட்டிக்கா அதுல தெரிஞ்ச உலகம் காணாம போயிடுச்சோ, அந்த மாதிரி நீ தூங்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா, நீ கம்ப்யூட்டர் ஆகிய உன் மனதை சுவிட்ச் ஆஃப் செய்தாய், விளைவாக அதில் தெரிந்த உலகம் காணாமல் போய்விட்டது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஓகேவா? இப்ப இதுல எத்தனை விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னா, இந்த உலகம் அப்படிங்கிறது இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டா, கம்ப்யூட்டர் ஆன்ல இருக்கும்போது மட்டும் இருக்கும். கம்ப்யூட்டர் ஆன்ல இல்லைன்னா இருக்காதுன்னு தெரியுது. அப்படின்னா உன் மனசு ஓடிட்டு இருக்கிற வரைக்கும் உலகம் தெரியும். உன் மனசு நின்றுடுச்சுன்னா இந்த உலகம் தெரியாது அப்படின்னு வருது. ஓகேவா? அப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன வருது அப்படின்னா, நான் இந்த மனசும் கிடையாது, இந்த உலகமும் கிடையாதுன்னு சேர்ந்து வந்துருச்சு. ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, ஷட் டவுன் பண்ணதுக்கு அப்புறமா கூட நான் இருப்பேன். அது அடுத்த வரியில அழகா சொல்லியிருக்கு. அப்போதும் நீ உன்னுடைய அசல் உணர்வில் இருக்கின்றாய். ஏன்னா கம்ப்யூட்டர் ஷட் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன? மனசு ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்ப மனசும் உலகம் ஒண்ணு. ஏன்னா எண்ணங்கள் இருக்கிற வரைக்கும் உலகம் இருக்கு, எண்ணங்கள் இல்லைன்னா உலகம் இல்லை. கம்ப்யூட்டர் ஆன்ல இருக்கிற வரைக்கும் உலகம் தெரியுது, கம்ப்யூட்டர் ஆஃப் ஆயிடுச்சுன்னா உலகம் தெரியல. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம லிங்க் பண்ணிக்க வேண்டியது என்னன்னா, உலகமும் மனசும் ஒண்ணு. கம்ப்யூட்டர் இருந்தாதான் உலகத்தை பார்க்க முடியும். கம்ப்யூட்டர் ஆஃப் ஆயிடுச்சுன்னா உலகத்தை பார்க்க முடியாது. அப்போ there is a close connection between the mind and the world அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். சரி, மைண்டுக்கும் வேர்ல்டுக்கும் கனெக்ஷன் இருக்கு. சரி, எனக்கும் மைண்டுக்கும் வேர்ல்டுக்கும் என்னையா கனெக்ஷன் இருக்கு அப்படிங்கிற நெக்ஸ்ட் கொஸ்டின் வருது.
உனக்கு என்ன கனெக்ஷன் அப்படின்னா, அது வந்து உனக்கு ஒரு டூல் மாதிரி, ஒரு கருவி மாதிரி. அப்படியே கம்ப்யூட்டரோட இமேஜின் பண்ணுங்க. எல்லாமே யூஸ் ஆகும். இன்னைக்கு கம்ப்யூட்டர் இல்லைன்னா எல்லாருக்கும் கை கால் உடைஞ்ச மாதிரி இருக்கு. கம்ப்யூட்டருங்கிறது உங்க மொபைல கூட கம்ப்யூட்டர் தாங்க இன்னைக்கு. கம்ப்யூட்டர்ல என்னென்ன பண்றோமோ எல்லாத்தையுமே இன்னைக்கு மொபைல்ல பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? அப்போ இந்த மொபைலையே இந்த உலகத்தையே நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கிறதுனால எங்களுக்கு கம்ப்யூட்டர் புரியல அப்படின்னா இந்த மொபைலை நீங்க மொபைல் எடுத்துக்கிட்டாலும் தப்பு இல்லை அப்படின்றதையும் சேர்ந்து புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ நான் யாரு அப்படின்னா, நான் மொபைலும் கிடையாது, மொபைல்ல தெரிகிற உலகமும் கிடையாது. அப்படிங்கிறதும் வெட்ட வெளிச்சமாக தெரிந்து விட்டது. ஏன்னா நான் நினைச்சா அதை ஆன் பண்ண முடியுது. ஆன் பண்ண மொமெண்ட்ல அது உலகமா விரிகிறத என்னால பார்க்க முடியுது. சாட்சியா நின்னு பார்க்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் கூட எடுத்துக்கலாம். அத்வைதமாவும் பேசலாம். சரியா? ஆனா நான் நினைச்சா அதை ஆஃப் பண்ணியும் வைக்க முடியுது. அப்ப அந்த உலகத்தை காணாம போகவும் வைக்க முடியுது. மொபைல்ல தெரிஞ்ச உலகத்தை இல்லாம பண்ணிடவும் முடியுது, தெரிய வைக்கவும் முடியுது. ஸோ இந்த ஒரு வரியில நம்ம தெளிவா அந்த ஆழ்ந்த உறக்கத்தில் என்ன நடக்கின்றது என்பதை புரிந்து கொள்ளும் முயற்சி நடக்கும்போது அங்கே ஒரு மகத்தான உண்மை புரிகிறது. மனம் நான் அல்ல, உலகம் நான் அல்ல என்று புரிகிறது. ஏனென்றால் இந்த ஆழ்ந்த உறக்கத்திலே மனமும் இல்லாமல் உலகமும் இல்லாமல் நான் இருக்கின்றேன். This is the most important point to understand. சரியா? அப்போ அது நான் எப்படி இருந்தேன் அப்படின்னா எனக்கு புரியலங்க. எனக்கு இவ்வளவும் சொன்னா கூட சரி. ஆழ்ந்த உறக்கத்துல நான் எங்க இருந்தேன்? நீங்க என்னதான் சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். முழிச்ச பிறகுதானே எனக்கு தெரியுது நான் இருக்கிறேங்கிறதையே. ஆழ்ந்த உறக்கத்துல நான் இருந்தேனா இல்லையான்றது நீங்க சொன்னா வேணா எனக்கு தெரியும். டேய் நீ தூங்கிட்டு இருந்தடா இந்த நேரம்லேருந்து இந்த டைம் வரைக்கும். அப்படியாங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன். நான் தூங்கிட்டு இருக்கிறது எனக்கே தெரியலங்க. ஆழ்ந்த உறக்கத்துலனா நான் இல்லைங்க என்று வாதினும் நம்புறேன். நான் நிறைய நிறைய பேர் இருக்கிறாங்க. சரியா? அவங்களுக்கு எப்படி புரிய வைக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆழ்ந்த உறக்கத்துல நீ இல்லை அப்படின்னா நீ எப்படி எழுந்திருக்க முடிகிறது? விழிப்பு என்று உனக்கு ஒன்று வந்ததே அது எப்படி? இங்க விழிப்பு அப்படின்னா கம்ப்யூட்டர் ஆன் பண்றதுன்னு அர்த்தம். ஏண்டா உலகம் ஆன் ஆகணும்னா உலகம் வரணும்னா கம்ப்யூட்டர் ஆன் ஆகணும். கம்ப்யூட்டர் ஆன் ஆகணும்னா நீ விழிக்கணும். அப்போ நீயே இல்லைன்னா எப்படி ஆன் ஆச்சு? டே ஆன் பண்றவனும் நீ தாண்டா, ஆஃப் பண்றவனும் நீ தாண்டா நான் சொல்லிட்டு இருக்கேன். நீ என்னடான்னா லூஸ் மாதிரி வந்துட்டு நான் இல்லைங்க நான் விழிச்ச பிறகுதானேங்க வர்றேங்க. நீ விழிச்ச பிறகு வர்றது அதுக்கப்புறமா பாத்துக்கலாம். விழிக்கிறதுக்கே நீ இருக்கணும் இல்லடா. நீ ஆன் பண்ணாதானே விழிக்கும். எனக்கு இன்னும் புரியலைங்க. நான் என்னத்த ஆன் பண்றேன்? நான் ஒன்னும் ஆன் பண்ற மாதிரி எனக்கு தெரியலையே. நீ ஆன் பண்ற மாதிரி தெரியலையா? சரிட்ரா, நீ தூங்கிட்டு இருக்க. இப்ப நான் வந்து உன் பேரு ரமேஷ்னு வச்சுக்கோ. ரமேஷ் அப்படின்னு கூப்பிடுறேன். நீ எந்திரிக்கிறியா இல்லையா? ரமேஷ்னு கூப்பிட்டா மெதுவா கூப்பிட்டாலாம் எந்திரிக்க மாட்டேன். நீங்க சத்தமா கூப்பிட்டா எந்திரிச்சிடுவேன். ஓகேடா, ரமேஷ்னு நான் சத்தமா கூப்பிட்டா நீ எந்திரிப்பியா? ஆமாங்க, எந்திரிச்சிருவேங்க. நீயே இல்ல நான் எவ்வளவுதான் கத்தி கத்தி கூப்பிட்டாலும் எந்திரிக்காம தூங்கிட்டு இருக்க வேண்டியதானே? பொணமா நீ இல்லாம போறதுக்கு? பொணத்தை கூப்பிட்டாதான் எந்திரிச்சு வராது. ஆக நீ இருக்கேங்கிறது இதுக்கு மேல என்னடா கன்ஃபர்மேஷன் வேணும்? நீ ஆழ்ந்து தூங்கிக் கொண்டிருக்கின்றாய். அப்போது ரமேஷ் என்று ஒரு சப்தம் வந்தவுடன் நீ விழிக்கின்றாய் என்றால் நீ இல்லாமலா விழித்தாய்? சரிங்க, அப்படியே வச்சுக்கோங்க. இப்ப நீங்க என்ன சொல்லிட்டு இருந்தீங்க தெரியுமா இவ்வளவு நேரம்? என் மனசை நான் தான் ஆன் பண்றேன், உலகம் விரியுதுன்னீங்க. நான் கம்ப்யூட்டர் ஆன் பண்ணும்போது உலகம் தெரியுதுன்றீங்க. மனசும் உலகமும் கருவின்னீங்க. சரி, மனசு கருவி, அந்த கருவியின் வாயிலாக உலகம் தெரிகிறதுன்னு சொன்னீங்க. ஆனா இப்ப நீங்க என்ன சொன்னீங்க தெரியுமா? ரமேஷ் நீங்க கூப்பிட்டீங்க. அப்போ என் மனசு விழிச்சது, உலகம் வந்தது. ஆக என்னை எழுப்புனது நான் இல்ல, நீங்க தானே. ரமேஷ்னு சத்தமா கூப்பிட்டு என்னை எழுப்புனது நீங்க தானே. ஏன் கருவியை ஆன் பண்ண வச்சு அதுல இருந்து உலகமா தெரிகிறதுன்னு என்னத்தையோ நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களா? அது உண்மைன்னா கூட நான் எங்கேயா பண்றேன் என்று அவன் கேட்கலாம். கேட்டா அதுக்கு என்ன பதில் சொல்லலாம்னு தெரியுதா உனக்கு? சொல்லு பாப்போம்.
ரமேஷ் அப்படின்னு சவுண்டு கூப்பிட்டதுதான் அவங்க. ரமேஷா உள்ள இருந்து நான் எழுந்துக்கணும் அப்படின்னு, ரமேஷ் அப்படின்னு கூப்பிட்டா நான் எழுந்துக்கணும் அப்படின்னு நான் சுவிட்ச் போட்டு வச்சுட்டு தான் நான் தூங்குறேன். அதனாலதான் நான் எழுந்துக்கிறேன். கண்டிப்பா. அப்பவும் என்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அதாவது அந்த கருவி எப்படி எழுந்திருக்க வேண்டும், எப்போது எழுந்திருக்க வேண்டும் என்பதை அவன் ப்ரோக்ராம் செய்தபடிதான் அந்த கருவி விழிக்கின்றது. கம்ப்யூட்டர்லயே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லீப் மோடுன்னு ஒன்று இருக்கும். இவ்வளோ நேரம் அமைதியா இருந்தது அப்படின்னா தூங்கி போயிடும், ஸ்லீப் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லீப்புக்கு போயிடும். யாராவது மவுஸை லேசா ஆட்டினாங்கன்னா நீ விழிச்சுக்கோ அப்படின்னு வந்துடும். சரியா? இப்போ இந்த மவுஸை ஆட்டினதுனால அது விழிச்சதா, அல்லது உள்ளே யாராவது மவுஸை ஆட்டும் போது விழிக்க வேண்டும் என்று ப்ரோக்ராம் செய்து வைத்ததால் அது விழித்ததா என்று நீங்கள் சிந்தித்து பார்த்தால் அதை அப்படியே நீங்க கொண்டு வாங்க. ஸோ கம்ப்யூட்டர் பாஷை ரொம்ப நல்லாவே யூஸ் ஆகுது இப்போ. சரியா? அப்போ ஆட்டோமேட்டிக்கா இங்கே எப்போது தூங்க வேண்டும் என்பது டிசைட் செய்யறது யாரு, உள்ள ப்ரோக்ராம் பண்றது யாரு? நான் தான். எந்த ஆக்டிவிட்டிஸே இல்லாம இருந்தது அப்படின்னு சொன்னா கம்ப்யூட்டர் ஸ்லீப் மோடுக்கு போகணும் அப்படிங்கிறத நம்ம தான் உள்ள செட் பண்ணி வச்சிருக்கோம் ப்ரோக்ராம. கரெக்டா அந்த நீங்க இன்னும் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. 5 மினிட்ஸுக்கு ஆக்டிவிட்டிஸ் இல்லாமல் இருக்கும்போது ஸ்லீப் மோடுக்கு போகணுமா, அல்லது 10 மினிட்ஸ்க்கு ஆக்டிவிட்டிஸ் இல்லாமல் இருக்கும்போது ஸ்லீப் மோடு போகணுமா, இது நீங்களே ஃபிக்ஸ் பண்ணலாங்க. இப்போ நீங்க வச்சிருக்கிற கம்ப்யூட்டர்ல நீங்களே ஃபிக்ஸ் பண்ணலாம், இன்க்ளூடிங் யுவர் மொபைல்லையும். கம்ப்யூட்டர் புரியலன்னா மொபைல்ல நீங்க ஃபிக்ஸ் பண்ணலாம். உங்க கம்ப்யூட்டர்ஸ், உங்க மொபைல் ஸ்கிரீன் வந்து, ஏன்னா கம்ப்யூட்டர்னா நிறைய பேருக்கு தெரியாது, மொபைல்னா எல்லாருக்குமே தெரியும். மொபைல் ஸ்கிரீன் கொஞ்ச நேரம் நீங்க அதை வந்து தொடாம ஆக்டிவேட் பண்ணாம இருந்தீங்கன்னா அந்த ஸ்கிரீன் என்ன ஆகும், ஆஃப் ஆயிடும். ஆட்டோமேட்டிக்கா ஸ்லீப் மோடுக்கு போயிடும். நீங்க லேசா ஸ்கிரீனையோ எந்தையோ டச்னீங்கன்னா மறுபடியும் விழிச்சுக்குவாரு. ஸோ இதை நம்ம கண்கூட பார்த்துருக்கிறோமா இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீ தொட்டதனால தான் விழித்தேன் என்று மொபைல் சொல்ல முடியுமா? தொட்டால் விழிக்க வேண்டும் என்று உள்ளே ப்ரோக்ராம் நீ செட் செய்ததால் தானே விழித்தது என்றுதான் நாம் சொல்ல வேண்டியிருக்கின்றது அல்லவா? அப்படி பார்க்கும்போது ரமேசன் நான் கத்துனா எந்த அளவுக்கு சப்தத்துல கத்துனா எந்திரிக்கணும். ஒவ்வொருத்தன் பார்த்தீங்கன்னா இவ்வளோண்டு சத்தம் வந்தாலே விழிச்சிடுவான். ஒவ்வொருத்தனுக்கு எவ்வளவு சத்தம் வந்தாலும் தூங்கிட்டே இருப்பான். நீங்க என்ன வேணா சத்தம் போடுங்க, எனக்கு சத்தத்துல எல்லாம் விழிப்பே வராதுங்க. என்ன தூங்கிட்டு இருக்கிறான். ஒரு சிலர் லேசா தொட்டா எந்திரிச்சிடுவான், ஒரு சிலருக்கு உழுப்புனாதான் எந்திரிப்பான். இந்த கதையெல்லாம் நிறைய நான் ஏற்கனவே பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். கும்பகர்ணனுக்கு என்ன நடந்தது அப்படின்னு. கும்பகர்ணனை பொடிச்சு உழுப்புனாங்க அடிச்சு உடைச்சு யானையெல்லாம் வந்து எழுப்பிச்சான். அந்த ஆளை எழுப்பவே முடியலையாம். கடைசியில அவனுக்கு பிடிச்ச பதார்த்தங்களா பண்ணி அவன் மூக்கு பக்கத்துல வச்சாங்களாம். அந்த நறுமணம் உள்ள போச்சான், எந்திரிச்சான் என்று கதை சொல்லுகிறது. என்றால் என்ன அர்த்தம்? நம்ம ஆளுக்கு அதுலதான் மோகம். ஸோ அவன் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கான், சாப்பாடு வந்தா நம்ம எந்திரிக்கணும்டான்னு, வேற என்ன வந்தாலும் நம்ம திரும்ப தூங்கிடுவோம் அப்படின்னு. அப்போ நீ தான் எழுப்புனேன்னா கும்பகர்ணன் எழுப்பிட வேண்டியதானே, நீ முடியுமா உன்னால? ஸோ வாட் இஸ் தட் ப்ரோக்ராம்? ஸோ இதனால தான் நான் சொன்னேன், எப்போ எந்திரிக்கணும்னு நீ தான் டிசைட் பண்ற, எப்படி எந்திரிக்கணும்னு நீ டிசைட் பண்ற. எப்போ எந்திரிக்கணும்னு நீ தான் டிசைட் பண்ற, எப்படி எந்திரிக்கணும், ஆனா எந்த மோட்ல, சப்தத்துல எந்திரிக்கணும், ஸ்பரிசத்துல எந்திரிக்கணுமா, எவ்வளவு சப்தத்துல எந்திரிக்கணும், எவ்வளவு ஸ்பரிசத்துல எந்திரிக்கணும், எல்லாமே நீ தான்டா டிசைட் பண்ணிட்டு இருக்க. அப்ப நீ ப்ரோக்ராம் பண்ண கருவி தான்டா உன் மொபைலு. ஸோ நீ ஆன் பண்ணுன்னு சொல்லும் போது தான்டா ஆன் ஆகுது, அதை ஆஃப் பண்ணுன்னு சொன்னா ஆஃப் ஆயிடுது. So try to understand that you are not the mind, and with the help of that mind the Ulaha is coming, the Ulaham is coming, therefore you are not that அப்படிங்கிறத நீங்க இது வரைக்கும் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சரியா? அண்ணா சொல்லுடா. இப்ப வந்து இப்ப யாராவது கூப்பிட்டாதான் நம்ம எந்திரிக்கிறோம், அது அது அந்த மாதிரி செட் பண்ணிருக்கோம். யாருமே கூப்பிடாம எதுவுமே இல்லாம கூட ஆட்டோமேட்டிக்கா எந்திரிக்கணும்ல. இப்ப தனியா வீட்டுல நம்ம மட்டும் இருக்கிறோம்னா நம்ம தூங்குறோம், நம்மளா தானே எந்திரிக்கிறோம். கூப்பிடாமையும் எதுவுமே இல்லாமையும் நம்ம செட் பண்ணி நம்மளா எந்திரிக்கும் போது அதை கூட சொல்லிடலாம். வெரி குட் எக்ஸாம்பிள். ஆக்சுவலி எங்க அப்பா எல்லாம் பயங்கர எக்ஸ்பர்ட் இதுல. எனக்கு கூட வந்து ஒரு தமசிக்கா இருந்தாலும் எங்க அப்பா வந்து, தமசிக்குன்னு நான் பெருமையா சொல்லலை, உங்களாலலாம் தில் இருந்தா ஒரு நாளைக்கு 15-20 மணி நேரம் தூங்க முடியுமா? ஆனா எங்க அப்பா தூங்குவார். ஸோ 15 மணி நேரம் கூட ஜம்முன்னு தூங்குவார், 20 மணி நேரம் தூங்க சொன்னாலும் தூங்குவார். ஆனா அவர்கிட்ட ஒரு சூப்பர் பிரில்லியன்ட் கெப்பாசிட்டி இருந்தது. நான் படிக்கிற காலத்துல முன்னாடிலாம் அந்த மொபைல் அலாரம்லாம் ஜாஸ்தி இருக்காது. சரியா? அப்பா காலையில 4 மணிக்கு என்ன எந்திரிங்க, எழுப்பிடுங்கப்பா, நான் படிக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகேடா சொல்லிட்டேல்ல அப்படின்னு. கரெக்டா 4 மணிக்கு அவருக்கு முழிப்பு வரும். எந்திரிச்சு டே தம்பி எந்திரிச்சு படிக்கப்போ அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுவாரு.
அதை என்னால மறக்கவே முடியாது. நீ எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு கேட்பாரு. நான் எத்தனை மணி சொல்றேனோ அத்தனை மணிக்கு கரெக்டா எழுப்புவாரு. அதுக்கப்புறம் தூக்கிடுவாரு. சரியா? எந்த அளவுக்கு ப்ரோக்ராம் பண்ணியிருக்குன்னு பாரு. அதாவது கத்தணும், யாரும் கத்த வேண்டியதில்லை, யாரும் உழுப்ப வேண்டியதில்லை, எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. நான் காலையில 4 மணிக்கு எந்திரிக்கணும், இவனை எழுப்பிட்டு மறுபடியும் தூங்கணும்னு அவர் நினைச்சாரு. அழகா அவர் எந்திரிக்கிறார், தூங்குறாரு. சோ அவருடைய மனம் எப்படியெல்லாம் இயங்க வேண்டும் என்பதெல்லாம் இயக்குபவன் நீ முடிவு செய்கின்றாயடா. மனம் எப்படிடா நீயா இருக்க முடியும்? அப்போ உன் கருவி உன் கட்டளைக்கு இணங்கி செயல்படக்கூடியதாக இருக்கின்றது. ஆதலால் உன் மனம் நீ அல்ல, மனதை இயக்குபவன் தான் நீ என்ற விஷயத்தை மிக ஆழமாக சுலபமாக நம்மால் உணர முடிகிறது என்ற வரைக்கும் புரிந்து கொள்ளுங்கள். ஓகேவா? சரி, இப்ப நெக்ஸ்ட் வெளிச்சதும் என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கணும். தூங்கும் போது என்ன நடக்குது? அசல் உணர்வுனா என்னன்னு ஒருத்தரவ சொல்லியிருந்தேன்னா அதுக்கு அடுத்த வரி. கண்டிப்பா. இப்போ அதுல ஒரு பாயிண்ட் நம்ம எக்ஸ்ட்ரா என்ன சொல்லியிருக்கோம்னா, அப்போது உன்னுடைய அசல் உணர்வில் இருக்கின்றாய் அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம கூட்டிட்டு காட்டியிருக்கோம். அப்படின்னா அசல்னா ஆங்கிலத்துல ஒரிஜினல்னு சொல்லுவோம், தமிழ்ல அசல்னு சொல்றோம். அதுக்கு ஆப்போசிட்டான இன்னொரு வார்த்தை என்னது? நகல் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம், ஆங்கிலத்துல டூப்ளிகேட் அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்கு. சரியா? என்னையா சொல்ற? அசல் உணர்வில் இருக்கின்றாய் அப்படின்னு சொன்னா அப்ப டூப்ளிகேட் உணர்வுன்னு ஏதாவது இருக்கா? நகல் உணர்வுன்னு ஏதாவது இருக்கா என்ற கேள்வி எல்லாம் கூட நமக்கு எழுகின்றது அப்படிங்கிற மாதிரி யோசிங்க. ஏன்னா இங்க அப்படித்தானே சொல்லியிருக்காரு கண்ணன். என்ன சொல்லியிருக்காரு? அதாவது நீ உன் மனசை ஆஃப் பண்ணி வச்சதுக்கு அப்புறமும், ஆஃப் பண்ணி வச்சதுனால உலகம் காணாம போனதுக்கு அப்புறமும் நீ இருக்கின்றாய். எப்படி இருக்கின்றாய்? உன் அசல் உணர்வில் இருக்கின்றாய். ஆங்கிலத்துல ஒரிஜினல் கான்சியஸ்னஸில் இருக்கின்றாய் அப்படின்னு வச்சுக்கோங்க. சரியா? சரி, அப்படின்னா இத அசல் உணர்வுனா என்ன அப்படின்னு நீங்க கேள்வி கேட்பீங்க. அசல் உணர்வுனா என்ன அப்படின்னு புரியணும்னா முதல்ல நகல் உணர்வுனா என்னன்னு தெரிஞ்சாதான் அசல் உணர்வுனா என்னன்னு புரிஞ்சுக்க முடியும். அப்படின்னா நகல் உணர்வுனா என்ன ஐயா, அதை சொல்லி தொலை அப்படின்னு அடுத்து கேட்பீங்க. நகல் உணர்வுங்கிறது வேற ஒண்ணுமே இல்லைங்க. இப்போ இந்த கருவி அப்படின்னு நம்ம சொன்னோம், அந்த கருவியை யூஸ் பண்ண உடனே இந்த உலகம் விரிந்ததுன்னு சொன்னோம். சரியா? இங்கதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அத்வைதத்தை புரிஞ்சுக்கிறதுன்றது ரொம்ப ஈஸியா கஷ்டமா அப்படிங்கிற விஷயத்துல நான் இவ்வளவு நேரம் ஒரு கம்ப்யூட்டர் லாஜிக் கொண்டு வந்தேன். இந்த கம்ப்யூட்டர் லாஜிக்ல இப்ப ஒரு மாடிஃபிகேஷன் பண்ண வேண்டியது இருக்கு. என்ன அப்படின்னா, மனம் என்பது கருவிதான். அந்த கருவியின் துணை கொண்டு உலகத்தை அந்த கருவியின் மூலமாக பார்க்கலாம் என்பதும் உண்மைதான். ஆனால் கருவிக்கு என்று தனியாக அதிஷ்டானம் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப நம்ம பிசிக்கல் வேர்ல்ட்ல பாத்தீங்கன்னா அந்த கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது தனியா இருக்கும், நான் தனியா இருப்பேன், ஆபரேட்டர் நான் தனியா இருப்பேன், கம்ப்யூட்டர் தனியா இருக்கும். ஆனா இந்த உலகம் அப்படி அல்ல. சரி, கம்ப்யூட்டர் வச்சு எல்லாம் புரிய வச்சிடலாம் நினைச்சேன், அட்வைதத்துக்குள்ள போகும்போது முடியாது போலயே. ஸோ ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தட் இங்கே மனம் என்ற கருவியாக இருப்பதும் நான் தான். என்னையா சொல்ற? தூங்கிட்டு இருக்கிறவனே நான், அதாவது சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னேன். சுவிட்ச் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா நீ இருக்கிற அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சிருச்சு. இது வரைக்கும் அவ்வளவுதான் சொன்ன நீ. சரியா? நீ இருக்கிறதுனாலதான் நீ அதை ஆஃப் பண்ணி வைக்க முடியுது, ஆன் பண்ணி வைக்க முடியுது. இப்ப மனசு நான் இல்லை, இந்த உலகம் நான் இல்லை அப்படின்னு எல்லாம் எனக்கு புரிய வச்ச. இப்ப என்ன சொல்ல வர்ற அப்படின்னா, அப்போ இந்த ரெண்டுமே இல்லாமலும் நீ இருக்கின்றாய்னு புரிய வச்ச இல்ல, அந்த இருக்கின்ற உணர்வுக்கு தான் அசல் உணர்வு, ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் பேரு. சரியா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஈஸியா எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, தூங்கிட்டு இருக்கும் போது இருக்கக்கூடிய உணர்வு அசல் உணர்வுன்னு சொல்லியிருக்கோம். உன் கருவிகளையும் யூஸ் பண்ணாத நிலையில் இருக்கின்ற உணர்வை அசல் உணர்வு அப்படின்னு சொல்லியிருக்கோம். இனி நெக்ஸ்ட், அந்த கருவியை யூஸ் பண்ணும்போது அப்படின்னு சொல்லும்போது கருவி அப்படிங்கிறதே உன்னையே, உனது அசல் உணர்வையே, உன் அசல் உணர்வையே விதவிதமாக
வெளிப்படுத்துவதற்கு என்பதற்கு ஒரு கருவி தேவைப்பட்டது. அந்த கருவிக்கு பேர் தான் மனது. சரியா? அப்போ இந்த ஒரிஜினல் கான்சியஸ, இந்த அசல் உணர்வையே டிஃப்ரெண்டா நான் வெளிப்படுத்தி மகிழ வேண்டும் அப்படின்னு சொன்னா எனக்கு ஒரு கருவி தேவைப்பட்டது அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்கு. சரி, அப்படின்னுமா இப்போ இங்க அசல் நகல்ன்ற ஒரு டெஃபினிஷன் கொண்டு வந்தோம்ல, அசல் உணர்வு இருக்கு, விதவிதமா வெளிப்படுத்தணும்னா என்னையா அர்த்தம்? ஒரு உணர்வு இருக்கு, அந்த உணர்வு இப்போ ஜென்ரலா நமக்கு உணர்வுனால என்ன தெரியும் அப்படின்னா, நவ விதமான உணர்வுகள் இருக்கு இல்லையா? கோபம், பயம், பதட்டம், சுகம், துக்கம். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான உணர்வுகள் இருக்கு. இதைத்தான் நம்ம உணர்வுன்னே நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இந்த உணர்வுகளுக்கெல்லாம் அதிஷ்டானமாக ஒரு உணர்வு இருக்கின்றது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இதன் அடிக்கடி எப்படி சொல்லிட்டு இருக்கேன்னா, விஸ்வரூபத்துல கண்ணன் 11வது அத்தியாயம் அண்ட் 10வது அத்தியாயம் விபூதி யோகம் அண்ட் விஸ்வரூப தரிசனம், இந்த ரெண்டுலையுமே அற்புதமா விளக்கி சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு உருவமே கிடையாது, ஆனா எல்லா உருவமாவும் இருக்கிறது நான் தான் அப்படின்னு சொல்லுவான். ஸோ அப்போ இங்க ஒரிஜினல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா உருவங்களாகவும் இருக்கின்ற உருவமில்லாத அந்த உணர்வுக்கு ஒரிஜினல் ஷேப் அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்கு. அப்ப எல்லா டிஃபரெண்டா பாடி இருக்கு இல்லையா, அந்த உலகம் தென்படுது இல்லையா, அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒரிஜினல் கிருஷ்ணன் அப்படிங்கிற அந்த விஸ்வரூபத்தில் இருந்து வெளிப்பட்ட இது அங்கங்களாக தனித்தனியாக பிரிஞ்சிருந்தாலும் இது தனித்தனி கிடையாது, அதுவேதான்னு சொல்ல வேண்டியது இருக்கு. ரொம்ப குழப்பறேன் அப்படின்னு எனக்கு தோணுது, நான் சிம்பிளாவே சொல்ல ட்ரை பண்றேன். ஸோ இங்க நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னன்னா, அசல் உணர்வு அப்படின்னு சொல்லும் போது ஒரு டெப்தா இன்னொரு விஷயம் நமக்கு புலப்படுது. அந்த ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது விளையாட்டிற்காக, தன்னையே தான் அனுபவிப்பதற்காக. அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு ஒரு கான்சியஸ்னஸ் இருக்கு, அப்ப என்னையே நான் அனுபவிச்சுக்கணும் அப்படின்னு சொன்னா நான் இரட்டைகளாக பிரிய வேண்டிய அவசியம் இருக்கிறது. உலகமாக அப்படின்னு சொல்லும் போது இங்க உலகம்னா அந்த ஒரே கான்சியஸான நானே பல்லாயிரக்கணக்கான கான்சியஸாக ஒரே என்ன சொல்றது, அதுக்கு ஷேப்பே கிடையாது, உருவமில்லாத நானே பல்லாயிரக்கணக்கான உணர்வுகளாக, உணர்வில்லாத நானே, உணர்வில்லாத நான்னா உணர்வில்லாதன்னு எடுத்துக்கூடாது, உணர்வில்லாதது போல் தோற்றமளிக்கின்ற ஒரு உணர்வில் இருக்கின்ற நானே பல்லாயிரக்கணக்கான உணர்வுகள் உள்ளதாக இங்கே விளையாட்டை நடத்த வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்படி புரிஞ்சுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா இந்த அசல் உணர்வுன்னா என்ன, நகல் உணர்வுன்னா என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இங்க எகெயின் அசல் உணர்வு வேற, நகல் உணர்வு வேற கிடையாது. அசல் உணர்வே நகல் உணர்வாக இருக்கிறதுன்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒன்றே பலவாக இருக்க முடியாது. அது எப்படி ஒண்ணு பலவா இருக்க முடியும் அப்படின்னு கேட்பீங்க. ஆனா ஒண்ணுதான் பலவா இருக்கு. அப்ப எப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்குன்னா, அது உண்மையில் ஒரே உணர்வு தான், ஆனால் நகலாக பொய்யாக பல உணர்வுகளாக இருக்கின்றது அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர, ரெண்டு உணர்வு இருக்கு, ஒன்னு அசல் உணர்வு ஒன்னு நகல் உணர்வுன்னு நீங்க சொல்லக்கூடாது என்று புரிந்து கொள்ளுங்கள். அதனாலதான் ரொம்ப டெப்தா நம்ம பேசும்போது நகல் உணர்வுன்னு சொல்லிட்டா அது வேற உணர்வு இது வேற உணர்வுன்னு நினைச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு, இருக்கிறதே பிரம்ம உணர்வு மட்டும்தான், அந்த ஒரு உணர்வே தான் விதவிதமா சும்மா எக்ஸ்பிரஷன் தான் டிஃப்ரெண்டா காட்டிட்டு இருக்கு, அது நகல்னு சொல்லிட்டவன்னு அது வேறன்னு நினைச்சிடாதே. இந்த ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் அண்ட் ரெஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் சொன்ன உடனே அது வேற கான்சியஸ்னஸ் இது வேற கான்சியஸ்னஸ் நினைச்சிடாதே, இருக்கிற அதே கான்சியஸ்னஸ் தான் இங்க விழுகுது அப்படின்னு புரிஞ்சுக்கோ. சூரிய ஒளி தான் இங்க ஒரு கண்ணாடியில பட்டதுக்கு அப்புறம் வெளியே வரும்போது அதே ஒளி தான் அப்படின்னு சொன்னோம். ஒரு ப்ரொஜெக்டர்ல இருந்து வெளியே அதே ஒளிதான், பிலிம்ல பட்டு வெளியே வந்தாலும் அதே ஒளிதான். பிலிம்ல பட்டு வெளியே வந்துடுச்சு அப்படின்ன உடனே அந்த ஒளி மாறிடுச்சுன்னு அர்த்தம் கிடையாது. ஆனாலும் பிலிம் என்ற கருவி, மனம் என்ற கருவி பயன்படுத்தும் போது அது வெவ்வேறு உணர்வுகளாக தெரியுதுங்கிறதுக்காக அது வேற வேறன்னு சொல்லிடக்கூடாது. ஆனா வேற வேறையா தெரியும் என்பதற்காக அந்த தெரிகின்ற உணர்வுகளை நகல் உணர்வு, மாயை உணர்வு என்று நாம் பேச வேண்டி இருக்கின்றது என்று புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரியா? ஐ திங்க் கரெக்டா கேட்ச் பண்ணிட்டு வருவேங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட். ஏன் அந்த இடத்துல நான் அசல் உணர்வு என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறேன் என்றால், இருக்கிறது எல்லாமே அசல் உணர்வு தான், யார் இல்லைன்னு சொல்லல. ஆனால் எதுவும் அகர்த்தாவாக அபோக்தாவாக
அவ்யக்தமாக இருக்கின்ற அந்த உணர்வுக்கு அசல்னுட்டும், ஆனால் அதுவே மாயையிலே விளையாட்டை ஆரம்பித்து தன்னைத்தானே பலவாறாக எக்ஸ்பிரஸ் பண்ணி கொண்டிருக்கின்ற வேளையிலே அதை நான் நகல் என்றும் மாயை என்றும் ஒரு புரிந்து கொள்வதற்காக நாம் அதை சொல்லுகின்றோமே தவிர உண்மையில் இது தனி உணர்வு கிடையாது, இதற்கு தனி அதிஷ்டானம் கிடையாது, அதுவேதான் இதுவாக இருக்கின்றது சும்மா நாச்சுக்கும் என்று நீங்கள் புரிந்து கொண்டால் ஏன் அந்த இடத்தில் அசல் உணர்வு என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்வீர்கள். இனி அடுத்து இருக்கின்றதையும் ரொம்ப சுலபமா ஈஸியா புரிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த அசல் உணர்வே பின்பு அதே உணர்வை விழிக்கும் போது மனதின் துணை கொண்டு உலக தோற்றமாக விரிந்து உன்னுடைய அசல் உணர்வே விதவிதமாக வெளிப்படுகின்றது. ரொம்ப கேர்ஃபுல்லா எழுதியிருக்கேன் பார், சரியா? ஸோ வி ஷுட் நாட் அஸ்யூம் தட் இட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்டா நிறைய உணர்வு வந்துருச்சு, வேற ரெண்டு டுவாலிட்டி நிஜமாவே இருக்குன்னு நினைச்சிடக்கூடாது. விழிக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா அந்த எண்ணங்களின் துணை கொண்டு, என்ன விழிக்கிறதுங்கிறது வேற ஒண்ணும் இல்லை, மனசு விழிக்குது. மனசு விழிக்குதுன்னா என்னென்ன, நினைக்காம இருந்தேன்னா, எதையும் எண்ணாமல் இருந்தேன்னா அதுக்கு பேரு தூக்கம். நினைக்க ஆரம்பிச்சிட்டேன்னா அதுக்கு பேரு விழிப்பு. எதுவும் நினைக்காம இருந்தேன்னா அதுக்கு பேர் அசல் உணர்வு. நினைக்க ஆரம்பிச்சிட்டே அப்படின்னா அந்த அசல் உணர்வு விதவிதமா நகல் உணர்வாக வரப்போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா எண்ணங்கள் இருக்கும்போது உனக்கு டிஃப்ரெண்டான உணர்வுகள் வருகிறது. ஏன்னா நீ சந்தோஷமான எண்ணங்களுக்கு சந்தோஷ உணர்வு, பயமான எண்ணங்களுக்கு பய உணர்வு, சோகமான எண்ணங்களுக்கு சோக உணர்வு, கோபமான எண்ணங்களுக்கு கோப உணர்வு என்று உன் எண்ணங்களுக்கு ஏற்றாற் போலே உனக்குள் உணர்வுகள் ஆயிரமாக வருவது போன்று உனக்கு தெரிகிறது. ஆனால் அவைகளெல்லாம் நீ ஆழ்ந்த உறக்கத்தில் தூங்கிக் கொண்டிருக்கும் போது இருந்த அசல் உணர்வின் வெளிப்பாடே, அந்த அசல் உணர்வே தான் இங்கே விதவிதமாக வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த எண்ணங்களின் துணை கொண்டு விதவிதமாக வெளிப்படுது. ஏன்னா விதவிதமா வெளிப்படுறதுக்கு இந்த எண்ணங்கள் அவசியம், அவ்வளவுதான். அப்படியே ப்ரொஜெக்டர் பாயிண்ட்டுக்கு போனீங்கன்னா சினிமால ப்ரொஜெக்டர்ல இருந்து லைட் வருது, அந்த ஒரே லைட்டு தான் ஃபிலிம் அப்படிங்கிற எண்ணங்கள் அப்படிங்கிறத ஃபிலிமா வச்சுக்கோங்க. எண்ணங்கள் ஓடும்போது, ஃபிலிம் ஓடும்போது அந்த ஒரே லைட்டு இங்கே பல 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 உணர்வுகளாக பல பல ரூபங்களாக நமக்கு விரிகிறது, திரையில உலகமா விரிகிறது. அப்படிங்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்களோ நீங்க அப்படி புரிஞ்சுக்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரியா? அப்போ என்ன நடந்திருக்கு இது வரைக்கும்? நீ விழிக்கும் போது என்று சொன்னால் உன் அசல் உணர்வை நீ விதவிதமாக வெளிப்பட்டு விளையாட வேண்டும் என்று நினைக்கும் போதுன்னு அர்த்தம். மனசை ஆன் பண்ணும் போதுன்னு அர்த்தம். நீ எண்ணங்களை உருவாக்கும் போதுன்னு அர்த்தம். விழித்தல் என்றாலே எண்ணத்தை ஓட்டுதல் அர்த்தம். தூங்குதல் என்றாலே எண்ணத்தை ஓட்டாமல் இருத்தல் என்ற அர்த்தம். அதுதான் ஃபர்ஸ்ட் சொன்னாரு. நீ உன் மனதை ஓய்வளிக்கின்றாய், உன் எண்ணங்களை நிறுத்துகின்றாய், உலகம் மறைகிறது, அப்போதும் நீ அசல் உணர்வில் மட்டுமே இருக்கின்றாய் என்றெல்லாம் நீங்கள் சுலபமாக புரிந்து கொள்ளலாம். அதுக்கப்புறம் அதே உணர்வை விழிக்கும் போது மனதின் துணை கொண்டு உலக தோற்றமாக விரிந்து அசல் உணர்வே விதவிதமாக வெளிப்படுகின்றது. ஒரு குழப்பமும் இல்லை. வெளிப்படுத்துகின்றாய் அதாவது என்று பதிலளித்தார். சரியா? இப்போ இதை விட என்ன பிரம்ம சத்தியம் இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஒட்டுமொத்த பிரம்ம ரகசியமும் இந்த ஒரு மெசேஜ்ல இருப்பதாகத்தான் நான் பார்க்கின்றேன். இப்ப கடைசியா இன்னும் டெப்தா என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கு அப்படின்னா, நீங்க உணர்வுமயமாக இருக்கிறீர்கள். நான் ஒருவனே இருக்கின்றேன். நான் யார்? இதுக்கு பேரு ஆத்மா, பரபிரம்மம், பரமாத்மா. அசல் உணர்வுக்கு பேருங்க நான் சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம். ஸோ அதுவாக நான் இருந்து கொண்டிருக்கின்றேன். எண்ணங்களை உருவாக்காமல் இருக்கும்போது நான் நானாகவே இருக்கின்றேன். பின்பு நானே என்னையே பலவாறாக பிரித்து என் ஒரே அசல் உணர்வான என் ஒரு உணர்வையே பல உணர்வுகளாக பிரித்து என்னையே நான் விதவிதமாக வெளிப்படுத்தி எனக்குள் நான் மகிழ வேண்டும் என்று நான் நினைப்பது என்பது நான் விழிப்பது என்ற அர்த்தம். விழிப்பது என்றால் என் மனதை ஓட்டுவது என்ற அர்த்தம். மனதை ஓட்டிய மாத்திரத்தில் அங்கே உலகம் விரிந்ததை நாம் காண்கின்றோம். பின்பு அந்த எண்ணங்களை நிறுத்திய மாத்திரத்தில் நமக்கு இந்த உலகம் மறைவதையும் காண்கின்றோம். அப்போ நான் எப்போதும் இருந்து கொண்டிருக்கின்றேன், அசல் உணர்வாக இருந்து கொண்டிருக்கிறேன். சம்டைம்ஸ்
அசல் உணர்விலே இருந்து கொண்டே, இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, அசல் உணர்வுக்கு எந்த பங்கமும் ஏற்படாமலேயே என்னையே நான் விதவிதமாக வெளிப்பட்டு கொண்டும் மகிழ்ந்து கொண்டிருக்கின்றேன். பின் மீண்டும் தூங்கும் போது என் மனதை ஆஃப் செய்துவிட்டு தூங்குகின்றேன் என்ற இந்த ஆழமான உண்மையினை நாம் இந்த ஒரு விஷயத்திலிருந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ அல்டிமேட்லி நான் ஆத்மா என்று புரிந்து கொள்வதற்கு இந்த ஆழ்ந்த உறக்கத்தை தவிர வேற பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த உலகத்துல இருக்கவே முடியாது. ஏன்னா பிரத்யட்சமா காட்டுறோம் இல்லைங்க, எக்ஸ்பீரியன்ஸோட காட்டுறோம் நம்ம ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க என்னதான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாலும் நான் ஆத்மான்றதுக்கு ப்ரூஃப் இருக்கான்னு கேட்டீங்கன்னா என்னால ப்ரூஃப் கொடுக்க முடியாது. திஸ் இஸ் ஒன்லி ப்ரூஃப் வித் எவ்ரிடே எக்ஸ்பீரியன்சிங் ப்ரூஃப் என்ன அப்படின்னு கேட்டா ஆழ்ந்த உறக்கம் என்ற இந்த ஒன்றுதான் நீ எக்ஸ்பீரியன்சிங் ப்ரூஃபாக வைத்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். சரியா? இதுல இன்னும் டெப்தா ஒரு விஷயத்த பேசலாம். அது என்னன்னு உங்களால சொல்ல முடியுமா? ஐ ஹவ் நாட் இன்ட்ரடியூஸ்டு தி கான்செப்ட் ஆஃப் ஈஸ்வரா அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வரல. சரியா? சிம்பிளா மனம் விழிக்கும், மனம் உறங்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் மனம் விழித்த பிறகு இந்த மாயையின் தத்துவம் என்ன? மனம் எப்படி விழிக்கின்றது? எந்தெந்த தத்துவங்களோடு மனம் விழிக்கின்றது? எப்படி எப்படி இந்த மனம் விளையாடுகிறது? தூங்கினதுக்கு அப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா மனம் விழித்ததுக்கு அப்புறமும் உங்களுக்கு 100 டவுட்ஸ் வரும். ஒண்ணு புரிய வச்சிட்டேன், நீங்க ஆத்மா அப்படின்னு நம்ம 100% புரிஞ்சிட்டோம். ஆனா ஆத்மாவான நானே தான் இங்கே உலகமாக விரிகிறேன்னு புரிஞ்சிட்டோம். ஆனா இந்த உலகத்துல விதவிதமான இந்த நடவடிக்கைகள் எந்த தத்துவத்தின் அடிப்படையில் நடக்கின்றது அப்படிங்கிறத நான் சொல்லலை. சரியா? ஸோ அதுவும் வேதங்களில் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனால் அது அவசியம் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். தி மொமெண்ட் when you understand I am not this mind, the world is maya, இந்த 2 ப்ரூவ் பண்ணிட்டோம்ல. இது 100 ப்ரூஃப் ஆயிடுச்சு. இந்த வேர்ல்டு இஸ் இல்யூஷன் ப்ரூவ் ஆயிடுச்சு. மனம் நான் அல்லன்னு ப்ரூஃப் ஆயிடுச்சு. அந்த அசல் உணர்வே நானும் ப்ரூஃப் ஆயிடுச்சு. இந்த ஒன்ல நீங்க ஸ்டிக் ஆயிட்டீங்கன்னாலே நீங்க பிரம்மஞானி ஆயிட்டீங்கன்னு தான் அர்த்தம். அப்ப இந்த உலக தத்துவம் என்ன? உலகம் எந்த தத்துவத்தில் இயங்குகின்றது? ஈஸ்வரன் யார்? கர்ம பலன்னா என்ன? கர்மானா என்ன? எந்தெந்த கர்மத்திற்கு என்னென்ன மாணி கர்மா திருப்பி அடிக்கும், நன்மை செய்தால் நன்மை கிடைக்கும், தீமை செய்தால் தீமை கிடைக்கும். இந்த உலக தத்துவங்கள் எல்லாம் எனக்கு புரிய வேண்டுமே அப்படின்னு சொல்லவா வேணாமா? சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு இந்த வீடியோல வேண்டாம். ஸோ இந்த தத்துவத்தை யார் புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்கன்னா, உலகத்தை உண்மை என்று நம்புகின்றவனுக்கு இது அவசியம்தான். ஏனென்றால் இந்த உலகத்தில் அவன் சுகமாக வாழ வேண்டும், அது உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கின்றான். அப்படி இருக்கும்போது டே ஈஸ்வரன் ஒருத்தன் இருக்காண்டா, அவன் நீ என்னதான் நீ நினைக்கத்தாண்டா முடியும், அவன் தாண்டா ஆட்டுவான். அதனால அவன் எப்படி ஆட்டுவான் தெரியுமா? நீ நல்லது நினைச்சா நல்லா ஆட்டுவான், கெட்டது நினைச்சா உனக்கே ஆப்படிப்பான் என்ற விஷயங்களை எல்லாம் உனக்கு சொல்லணும். உன் மனம் உன்னை சுத்த சித்தமாக மாற்றுவதற்கு, உன்னை பரிபக்குவம் ஆக்குவதற்கு, உலகத்தை உண்மையென்று நம்பிக்கொண்டிருந்தாலும் அந்த மாயா உலகிலே நீ மனதை வைத்துக் கொண்டே சுகமாக வாழ்வதற்கு, நீ மனம் என்றே நம்பினாலும் இந்த உலகத்தை உண்மை என்று நம்பினாலும் சுகமாக வாழ்வதற்குத்தான் இந்த மாயா தத்துவம் எல்லாம் அவசியப்படுகின்றது. ஆனா இன்னைக்கு நம்ம பேசினதுல இந்த மாயையை கடந்தவன் நீன்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். நீ மனமும் அல்ல, நீ இந்த உலகமும் உலக தோற்றம் உண்மை அல்ல. மனதால் விரிந்த மனமே பொய், மனதால் விரிந்த உலக தோற்றமும் பொய். ஆனால் உன்னையே தான் நீ பொய்யாக மனமாக உலக தோற்றமாக விரித்து கொண்டாய் என்ற அளவிற்கு நாம ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறமா தி மொமெண்ட் இந்த உலகத்தை மாயைன்னு நீங்க நினைச்சிட்டாலே போதும், இந்த எண்ணங்கள் என்பது வெறும் மாயை என்று உணர்ந்தாலே போதும், நான் ஆத்மா என்று நினைத்தாலே போதும், நான் யார் என்று உணர்ந்து விடலாம். ஏன்னா அந்த உலகத்தை உண்மைன்னு நம்ப வேண்டிய அவசியமே இல்லை. மாயான்னு புரிஞ்சுக்கிறதுக்கு லட்சம் எக்ஸாம்பிள்ஸோட நம்ம நிறைய வீடியோஸ்ல பேசியிருக்கோம். அப்படி இருக்கும்போது இப்ப நான் யாரு? மாயான்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே. இந்த உலகம் மாறிட்டே இருக்கு, மாயாதான். நான் யாரு? நான் யாருங்கிறத மிக ஸ்பஷ்டமாக இந்த இன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதை கான்ஸ்டன்டா ரிசல்யூட் பண்ணுங்க. எப்பயுமே உங்களை நீங்கள் அந்த அசல் சச்சிதானந்த உணர்வாகவே உங்களை பாவிக்க வேண்டும். இந்த உலக மாயையிலே சிக்கிக் கொள்ளாமல் இருப்பதற்கு உதவிகரமாக இருந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன்.